ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு மாஸான விஷயம் சோஷியல் மீடியால நடந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியால இருக்க ஒட்டுமொத்த பாப்புலர் ஸ்டார்ஸ், டைரக்டர்ஸ், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே சேர்ந்து தளபதியோட படம், அதாவது ஜனநாயகன் லீக்குக்கு அகைன்ஸ்ட்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு மேசிவான விஷயம். இதுவரைக்கும் இந்த மாரி ஒரு விஷயம், அந்த லீக்கான விஷயம் நடந்திருக்கா? இல்ல இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா, இப்போ எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து விஜய்க்காக இப்போ இவ்ளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது கிட்டத்தட்ட அப்படியே அந்த சோஷியல் மீடியா ட்விட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்படியே புல்லரிக்குது. சூர்யாலேருந்து, ரஜினியிலேருந்து, கமல்லேருந்து, அவங்க பொலிட்டிக்ல எவ்வளோதான் ஒரு எனிமியா இருந்தா கூட, இப்ப எல்லாமே இந்த ஜனநாயகன் படத்துக்காக ஒண்ணா சேர்ந்து குரல் குடுத்துட்டு இருக்காங்க. ஈவன் வேற வேற ஸ்டேட்ல இருக்க ஸ்டார்ஸ் கூட குரல் குடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளோ ஒரு மாஸான சிச்சுவேஷனுங்க. சத்தியமா இவரு இவரு இருக்காரே, அப்பா! மேன் ஆஃப் மாஸ். வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. தயவு செஞ்சு ஜனநாயகன் படத்த யாரும் லிங்க் வச்சு டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. இத நான் சொல்லுவேன். ஏன்னா கஷ்டப்பட்டு அந்த படம் எடுத்திருக்காங்க. இதுதான் அவரோட லாஸ்ட் படம். தயவு செஞ்சு எல்லாரும் போய் தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ப்ளீஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் எல்லார்ட்டயும் சொல்லிடுங்க. ஏன்னா, ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுமே சேர்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. இது ஒரு தப்பான விஷயங்கிறனால மட்டும் தான் அவங்க அகைன்ஸ்ட்டா பேசிட்டு இருக்காங்க. ஸோ யாருமே இத டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க.